ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்தில் சாலமோன் சொல்லுகிறான், என் தந்தை நடத்திய யுத்தங்களினால் என் காலத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று. தாவீது நடத்திய யுத்தங்களினால் சாலமோன் காலத்தில் சமாதானம் இருக்கிறது. அவர் விரோதியின் பயம் இல்லாமல் இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய பிதா நமக்காக என்ன செய்திருக்கிறார்? சாத்தானை ஜெயித்திருக்கிறார். சிலுவையின் மேல் அவர் என்ன செய்தார்? விரோதியை ஜெயித்தார். தானின் எல்லா ஆயுதங்களையும் அதிகாரத்தையும் பிடுங்கிக் கொண்டு சிலுவையின் மேல் ஜெயம் எடுத்தார். அது நமக்கு தெரியுமா? தன் தந்தை என்ன செய்தார் என்பதில் சாலோமோனுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர் அதில் நிலைத்திருக்கிறார். ஒருவேளை மீண்டும் யாராவது யுத்தம் செய்ய வருகிறார்கள் என்றால் அவர் முழுமையாக ரெடியாக இருக்கிறார். தன் சேனைகளோடு அவர் தயாராக இருக்கிறார். சென்று யுத்தம் செய்வார். அப்படியானால் நம்முடைய பிதா நமக்காக சாத்தானை ஜெயித்து முடித்தார். அவன் மேல் நமக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் அவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறான் என்றால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவன் சாத்தான் மேல் நமக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சாத்தானுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. அப்படியானால் சாத்தான் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் சாத்தான் கொண்டு வரும் சோதனையிலும் நமக்கு ஜெயிக்க முடியும். ஏற்கனவே தேவன் ஜெயித்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜஸ்ட் நின்று அந்த ஜெயத்தில் நின்று சாத்தானை எதிர்க்க வேண்டும். சாலோமோனுக்கு இருந்த அந்த சமாதானம், அவருக்கு இருந்த அந்த ஃப்ரீடம், அவருக்கு எந்த அதிகாரம் கிடைத்திருக்கிறது, அவர் யார் என்பது அவருக்கு முழுமையாக தெரியும். இந்த நாளில் நம்முடைய பிதா நமக்காக என்ன செய்திருக்கிறார், நம்முடைய அதிகாரம் என்ன, நாம் யார் என்பது நமக்கு தெரியுமா?